ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வெள்ளை முள்ளங்கி வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். இதுக்கு நம்ம நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முள்ளங்கி வாசரிக்காது. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முள்ளங்கி குழம்புலையெல்லாம் போட்டால் கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் புளித்துண்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெள்ளை முள்ளங்கி துருவனத்தை சேர்த்து நல்லா பச்சை வாசம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியானது. நோய் எதிர்ப்பு சக்தி உடையது, செரிமான சக்தி உடையது. இது கூட நம்ம வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே கொத்தமல்லி தழை வதங்கினோடனே சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி தாளிச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடும்.